இப்போ நம்ம நிதிஷ்குமாரை நம்ம திரையில பார்க்கின்றோம். சந்திரபாபு நாயுடு வந்து விட்டார். முன்னாள் குடியரசுத் தலைவர், இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவருடைய துணைவியார் சவிதா கோவிந்தோடு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். கடந்த முறை 2019 பிரதமர் நரேந்திர மோடிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும், மோடி 2.0 ஆட்சிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் திரு ராம்நாத் கோவிந்த் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை முன்னாள் குடியரசுத் தலைவர் என்ற அளவில் வந்திருக்கிறார் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஃபுல்லாக சன்னியாசிகள் இருக்காங்க, மடாதிபதிகள் இருக்காங்க. அது இல்லாமல் பிஜேபி ஆட்சியா சார்? கரெக்ட், அவர்கள் தனியாக அமர்ந்திருக்கிறார்கள். ரைட். திரு ரமேஷ் சேதுராமன், எந்த அளவுக்கு லெவரேஜை இந்த ஆட்சியில் நிதிஷ்குமாரும் திரு நாயுடு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ரொம்ப சுமூகமாக இருந்த என்டிஏ காலகட்டம் உண்டு, அவங்க வந்து பிரித்துட்டு போன என்டிஏ காலகட்டம் உண்டு. பட் இண்டிகேஷன்ஸ் ஆர் வாட்? இந்த முறை வந்து நீங்கள் என்டிஏ கூட்டத்திலலாம் பார்த்துருப்போம், என்ன உணர்த்துகிறது? ரொம்ப ஒரு சுமூகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நேபாள் பிரதமர் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். நமது ரஜினிகாந்த் வந்துட்டார். ரமேஷ் சேதுராமன், ஐம் வெரி சாரி. திரு ரஜினிகாந்த் வரக்கூடிய காட்சிகளை 2014 பங்கு கொண்டார், 2019 பங்கு கொண்டார். ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த முறையும் அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் வருகை தர, அவரது துணைவி லதா ரஜினிகாந்தோடு வருகை தர அங்கு செல்ஃபிகள் எடுக்கப்படுறதை பார்க்கின்றோம். நேபாளும் ஒரு ப்ராப்ளமேட்டிக் நெய்பராக நமக்கு உருவாகி இருக்கிறது. ஸோ நேபாள் அழைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளை வந்து தொடர்ந்து சீண்டக்கூடிய அண்டை தேசங்கள் அப்படின்னா, திரு ரமேஷ், யூ கேன் டாக் அபவுட் திஸ். மாலத்தீவு இப்போ உருவாயிருக்கிறது போல தொடர்ந்து மாவோயிஸ்ட் ஆட்சிகள் வந்த பிறகு நேபாளம் இருந்து வருகிறது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ண, அதை மேனேஜ் பண்ண நேபாள் அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கிறது. யுவர் அப்சர்வேஷன்ஸ் ஆன் திஸ்? இல்லை அதெல்லாம் திரும்பவும் சொல்கிறேன், அழைப்பதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது அந்த அழைத்து அவர்கள் வந்ததுனால் மட்டுமே அந்த உறவுகள் சுமூகமாக இருக்குங்கிறது அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து நம்ம கிட்டக்க நம்ம சுமூகமாக இருக்கோங்கிறதுக்காக நம்ம வந்து தொடர்ந்து உதவிகள் செய்கிறதுங்கிறது வேறு. ஆனால் ரொம்ப தெளிவான ராஜாங்க உறவு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதுவும் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்னு சொல்லும்போது, நம்ம கொடுக்குறோன்னா பதிலுக்கு என்ன பெறுகிறோங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா இது ஒரு வழி பாதையாக மட்டுமே இருந்து கொண்டிருந்தால் நமக்கு வந்து இப்போ ஒரு வழி பாதையை நம்ம பார்க்கிறோம். திரு ஜே.பி. நட்டா மேடை ஏறிட்டாரு. ஸோ அவர் தேசிய தலைவராக தொடர போறது இல்லை அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகி விட்டது. தேசிய தலைவராக இப்ப பூட்டானுடைய தலைவர் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பூட்டானுக்கும் இந்தியாவுக்குமான நட்புறவு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமானது. திரு கோலால ஸ்ரீனிவாசோ சொல்வார், ரமேஷோ சொல்வார். இப்போ எலெக்ஷன் நெருக்கத்தில் கூட பிரதமர் பூட்டான் சென்று வந்தார். ஸோ பூட்டான் இந்தியா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் என்ற அளவில் நம்ம சொல்லிட முடியும். இப்போ பூட்டானுடைய பிரதமர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.